வணக்கம். உலக ஆயில் மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கு. இதுவரைக்கும் சவுதி அரேபியாவுக்கு அடுத்தபடி ஒப்பேக் அமைப்பில் பலமாக இருந்தது யுஏஇ. அந்த அமைப்பில் இருந்து இப்போ அவங்க வெளியே போகிறதா அறிவிச்சிருக்காங்க. இதனால் என்ன ஆகும், அது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு எப்படி இம்பேக்ட் ஆகும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங்கை இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணுறதுக்கு டிமேட் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜீரோதாவோட டிமேட் அக்கௌண்ட்டை எங்கள்கிட்ட ஓப்பன் பண்ணிக்கலாம். நாங்கள் ஜீரோதாவோட அஃபிஷியல் ஆத்தரைஸ்ட் பார்ட்னராக தமிழ்நாட்டில் 2012 இருந்துட்டு இருக்கோம். ஜீரோதாவோட அஃபிஷியல் வெப்சைட்டில் பாருங்கள், எங்கள் ஆஃபீஸ் எங்கெல்லாம் இருக்குங்கிறத லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சரி, ஏப்ரல் 28, 2026 அன்னைக்கு இந்த அறிவிப்பு வெளியானது. மே 1 இது அமலுக்கு வரும்னு சொல்லியிருந்தாங்க. இது வெறும் நியூஸாக மட்டும் பார்க்கக்கூடாது. உலக அரசியலில் இந்திய பொருளாதாரத்தையும் மாற்ற போகிற ஒரு மிகப்பெரிய நகர்வாகவும் இதை பார்க்கணும். முதல்ல ஒப்பேக்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். 1960களில் தொடங்கப்பட்ட எண்ணெய் அமைப்பு தான் இது. இதோட வேலை என்னன்னா, உலக நாடுகளில் எவ்வளோ எண்ணெய் உற்பத்தி செய்யணும், என்ன விலைக்கு விற்கணும் எல்லாத்தையும் இந்த அமைப்பு தான் முடிவு செய்வாங்க. இதில் யுஏஇயோடைய பங்கு என்னன்னா, இது வரைக்கும் யுஏஇ தான் 3வது பெரிய உற்பத்தியாக இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ அவங்க வெளியே போகிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த அமைப்போடைய ஏகபோக அதிகாரமும் இப்போ உடைய போகிற சூழ்நிலை மேலே இருக்குது. ரொம்ப முக்கியமாக யுஏஇ ஏன் வெளியே போகிறாங்க அப்படின்னா, உற்பத்தி திறன், ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி. யுஏஇ தான் அவங்களோட எண்ணெய் உற்பத்தி திறனில் நாளொன்றுக்கு 50 மில்லியன் பேரல்களாக உயர்த்த 150 மில்லியன் முதலீடுகள் செஞ்சுருக்காங்க. ஆனால் இப்போ ஒப்பேக் கட்டுப்பாடுகளால் அவங்களால முழுமையாக உற்பத்தி செய்ய முடியல. அதே போல் பொருளாதார மாற்றம் நடந்திருக்கு. யுஏஇ இப்போ எண்ணெய் சார்ந்த தொழிலில் இருந்து அப்படியே ஏஐ, சுற்றுலா மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த அந்த பொருளாதாரத்துக்கு மாற விரும்புகிறாங்க. ஸோ அதுக்கு அதிகமான நிதி தேவை. அந்த நிதியை அந்த எண்ணெய் மூலமாக அவங்க கிடைக்கும் நம்புகிறாங்க. ஸோ இதனால் இனி விலையை நிர்ணயிக்கிறதுல சவுதி அரேபியாவுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு யுஏஇ சொல்கிறாங்க. இதனால் இந்தியாவுக்கு என்ன லாபம் அப்படின்னா, குறைந்த இறக்குமதி செலவு ஆகும், லோயர் இம்போர்ட் பில் ஆகும். ஸோ இந்தியா தனது கச்சா எண்ணெய் தேவைகளை 85% இறக்குமதி செய்யுது. ஒப்பேக்கிலிருந்து யுஏஇ வெளியேறதுனால போட்டி அதிகரித்து எண்ணெய் விலையை குறைய வாய்ப்புள்ளது. ஒரு பேரலுக்கு $1 குறைஞ்சா கூட இந்தியாவுக்கு பல ஆயிரம் கோடிகள் மிச்சமாகும். இதே கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சிச்சு அப்படின்னா அது பெட்ரோல் டீசல்லையும் அதோடைய விலை மாற்றங்கள் நடக்கும். இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை குறைய வாய்ப்பு இருக்கு. இது பணவேகத்தை கட்டுப்படுத்தும். அதே போல் இருதரப்பு உறவு, இந்தியா யுஏஇ இடையிலான ஏற்கனவே வலுவான வர்த்தக ஒப்பந்தங்கள் இருக்கு. ஸோ இப்போ யுஏஇ தனிப்பட்ட முறையில் இந்தியாவிற்கு சலுகையில் ஆயில்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா அது ரூபாய் தராம்னு வர்த்தகத்தை அதிகரிக்க அதிக வாய்ப்பாக இருக்கு. சரி, இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த விஷயம் எப்படி இம்பேக்ட் பண்ணலாம் அப்படின்னா, செக்டாரில் அதோடைய தாக்கங்கள் இருக்கலாம். ஏவியேஷன், விமானம், மிக சாதகமான எரிபொருள் விலை குறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால் அந்த ஏவியேஷன் சார்ந்த நிறுவனங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் இம்பேக்ட் இருக்கலாம். அதே போல் பெயிண்ட் அண்ட் டயருக்கு சாதகமாக இருக்கும். பெயிண்ட் அண்ட் டயர் தயாரிக்க கச்சா எண்ணெய் ஒரு முக்கிய மூலப்பொருளாக இருந்துகிட்டு இருக்குது. அதனால் பெயிண்ட் சார்ந்த, டயர் சார்ந்த அந்த செக்டாரில் இருக்கிற அந்த பங்குகளுக்கு அது சாதகமாக இருக்கலாம். லாஜிஸ்டிக்ஸ், டீசல் விலை குறைஞ்சிச்சு அப்படின்னா போக்குவரத்து செலவு குறையும். இதனால் எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் வரலாம். ஸோ இதில் இந்த ஏவியேஷனு, பெயிண்ட்டு, டயரு, லாஜிஸ்டிக்ஸு, எண்ணெய் நிறுவனங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்களே செக் பண்ணி என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஒப்பேக்கோடைய இந்த முடிவுகள்னால சந்தையில் வால்டிலிட்டி ஏற்படலாம். அதே போல் ஜியோபொலிட்டிக், மத்திய கிழக்கு ஆண்டுகளில் நிலவர போர் சூழல்கள் விநியோகத்தையும் பாதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இம்பேக்ட் எல்லாம் ஏற்படுத்தும். ஸோ யுஏஇ எடுத்த இந்த முடிவால் அந்த ஒப்பேக் அமைப்பிற்கும் மற்ற உலக நாடுகளுக்கும் என்ன இம்பேக்ட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதே போல் பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்வெஸ்ட் வைஸ்லி ஃபார் அ பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.